Hello everyone, I am Leelavathi from the Department of Mechanical Engineering at Government College of Engineering Salem. Today I am going to talk about the important mechanical properties of materials followed by annealing and its types. Initially, mechanical properties of materials தான் பார்க்க போகிறோம். So before that, I have a question. So why does one material bend, another break and another survive? அண்ட் ஒன் மோர் கொஷின், இப்போது ஒரு பிரிட்ஜ் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோகிராமில் இருக்க லோடை கேரி பண்ணுதுன்னா while another material breaks under a small load. Why? That's because of mechanical properties of materials. Before going to properties, what are mechanical properties? It is nothing but how a material behaves when force act on it. அதாவது ஒரு மெட்டீரியல் ஃபோர்ஸ்க்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்றதை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டீல் ராடுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அது பிரேக் ஆகாமல் லோடை கேரி பண்ணுது. அண்ட் சிமிலர் டு திஸ் சம் மெட்டீரியல் பெண்ட் ஆகலாம், பிரேக் ஆகலாம் அண்ட் எக்ஸட்ரா. தட்ஸ் ஆல் அபவுட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரென்த். அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஹவு மச் லோட் கேன் இட் டேக். இமேஜின் ஒரு பிரிட்ஜில் கார்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் போயிட்டுருக்கு. அந்த பிரிட்ஜ் பிரேக் ஆர் பர்மனண்ட் ஆர் டிஃபார்ம் ஆகாமல் வித்ஸ்டாண்ட் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த எபிலிட்டிக்கு பேர் தான் ஸ்ட்ரென்த், விச் மீன்ஸ் எபிலிட்டி ஆஃப் எ மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வித்தவுட் பிரேக்கிங் ஆர் yielding. செகண்ட்லி, ஸ்டிஃப்னஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா ஹவு மச் இட் ரெசிஸ்ட் டிஃபர்மேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் ரூலர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒன் இஸ் ஸ்டீல் ரூலர் அண்ட் another இஸ் பிளாஸ்டிக் ரூலர். ஸோ நவ் அப்ளைங் சேம் ஃபோர்ஸ் டு தி போத் ரூலர்ஸ். இப்போது 2 ரூலர்ஸில் அப்ளை பண்ண ஃபோர்ஸில் எது ரொம்ப கம்மியாக பெண்ட் ஆகுதோ and it has the greater stiffness, which means ability of material to resist deformation or bending under load. Coming to the next property, elasticity. Elasticity எப்படின்னா will it come back. ஃபார் அன் எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டோம்னா இட் ரிட்டர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் இல்லையா? ஸோ இந்த எபிலிட்டிக்கு பேர் தான் எலாஸ்டிசிட்டி. இன் சிம்பிள் மீனிங், ability of a material to return to its original shape after the removal of external force. Next, the property is plasticity. So plasticity means can it keep a new shape. எலாஸ்டிசிட்டி மாதிரி இல்லாமல் நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் ஆர் லோடை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் த மெட்டீரியல் கீப்ஸ் இட்ஸ் நியூ ஷேப். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம கிளேயை ப்ரெஸ் பண்ணி ஒரு பவுல் ஷேப்புக்கு கொண்டு வரோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் இருந்து இட் பர்மனெண்ட்லி ரீடைன்ஸ் நியூ ஷேப் ஈவன் ஆஃப்டர் வி ரிமூவ் தி ஃபோர்ஸ். ஸோ plasticity is an ability of a material to undergo permanent deformation. Fifth property is ductility. Ductility means can it become a wire. அதாவது நம்ம ஃபோர்ஸ் ஆர் லோட் கொடுக்கும் போது இம்மீடியட்டாக பிரேக் ஆகாமல் லாங் ஆர் தின் ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது காப்பர் எடுத்துக்கிட்டோம்னா அது புல் பண்ணும் போது இம்மீடியட்டாக பிரேக் ஆகாமல் இட் சேஞ்சஸ் இன்டு லாங் அண்ட் தின் ஃபார்ம். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி காப்பருக்கு இருக்கனால தான் எலக்ட்ரிக்கல் வயர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண காப்பரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் டக்டிலிட்டின்னு சொல்கிறோம், விச் மீன்ஸ் ability of a material to be drawn into a wire without breaking. So next property, brittleness. Brittleness அப்படின்னா does it break with a little deformation. அதாவது நம்ம சடனாக லோட் ஆர் இம்பேக்ட் கொடுக்கும் போது அதிகமாக டிஃபர்மேஷன் இல்லாமல் பிரேக் ஆகிறது தான் பிரிட்டில்னஸ்ஸு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேஸ்ட் அயானுமே ஒரு பிரிட்டில் மெட்டீரியல் தான். கேஸ்ட் அயானுக்கு சடனாக ஃபோர்ஸ் ஆர் இம்பேக்ட் கொடுக்கும் போது without much deformation it will be break. So this property is called the brittleness, which means ability of a material to break suddenly without very little deformation when force is applied. Next, going to the seventh property, malleability. ஸோ malleability அப்படின்னா இப்போ ஒரு மெட்டீரியலை ஹேமர்ட் ஆர் ரோல் பண்ணியோ அதை வந்துட்டு பிரேக் ஆகாமல் தீன் ஷீட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் malleability. ஃபார் எக்ஸாம்பிளாக அலுமினியமாக ஹேம்பர் ஆர் ப்ரெஸ் பண்ணியோ பிரேக் ஆகாமல் ரொம்ப தின் ஷீட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம யூஸ் பண்ணுற அலுமினியம் ஃபாயில் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ malleability refers to ability of a material
to be hammered or rolled into thin sheet without breaking. So next property named toughness. Toughness means can it survive a sudden impact. இப்போது நம்ம ஒரு மைல்டு ஸ்டீல் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு ஒரு டஃப் மெட்டீரியல் தான். அதுக்கு சடனாக இம்பேக்ட் கொடுத்தாலும் அது உடனே பிரேக் ஆகாமல் அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ த எபிலிட்டி ஆஃப் அப்சர்வ் எனர்ஜி பிஃபோர் ஃபெயிலியர் இஸ் கால்டு டஃப்னஸ். அடுத்த ப்ராப்பர்ட்டி ரெசிலியன்ஸ். ஸோ ரெசிலியன்ஸ் மீன்ஸ் ஹவு மச் எனர்ஜி கேன் இட் அப்சர்வ் எலாஸ்டிக்கலி. நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிக்கும் அந்த மெட்டீரியல். அப்புறம் அந்த மெட்டீரியல்லேருந்து ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணதும் ஷேப் வந்துட்டு ரீகெயின் ஆகும், அதாவது ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஸ்ப்ரிங் வந்துட்டு ப்ரெஸ் ஆர் ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது எனர்ஜி ஸ்டோர் பண்ணிக்கும். ஃபோர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். இப்படி எலாஸ்டிக் லிமிட்குள்ளே எனர்ஜி அப்சர்வ் பண்ணி திரும்ப ரிலீஸ் பண்ணுற எபிலிட்டியை தான் ரெசிலியன்ஸ்னு சொல்கிறோம். இன் சிம்பிள் வேர்ட்ஸ், த எபிலிட்டி ஆஃப் a மெட்டீரியல் டு அப்சர்வ் எனர்ஜி when deformed elastically and release it on loading. Next, what is creep? Creep means slow deformation over time. Creep does not happen suddenly. It is slow process and permanent deformation. For example, டர்பைன் பிளேன்ஸ் அதிக டெம்பரேச்சரில் கண்டினியூஸாக லோடை வித்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃப்டர் அ லாங் பீரியட் ஸ்லோலி தே மே அண்டர்கோ பெர்மனன்ட் டிஃபர்மேஷன். இப்படி கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் ஸ்லோ அண்ட் கண்டினியூஸாக டிஃபர்மேஷன் ஆகிறது தான் க்ரீப். அடுத்தது ஃபெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஃபெட்டிக் மீன்ஸ் கேன் ரிப்பீட்டட் லோடிங் காஸ் ஃபெயிலியர். அதாவது இதில் ஒரே ஒரு லோட் கண்டிப்பாக காம்போனண்ட்டு டேமேஜ் பண்ணாது, பட் ரிப்பீட்டட் லோடிங் கேன் எவென்ச்சுவலி காஸ் ஃபெயிலியர். எக்ஸாம்பிளுக்கு ஷாஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிறதுனால ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ் அப்டைன் ஆகும், ஈவன் இஃப் தி ஸ்ட்ரெஸ் இஸ் பிலோ தி மெட்டீரியல் ஸ்ட்ரென்த். ரிப்பீட்டடாக லாங் பீரியடுக்கு லோட் ஆகிறதுனால மெட்டீரியல் கிராக் ஆகி ஒரு டைமுக்குள்ள ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ஃபெட்டிக் அப்படின்னா ஃபெயிலியர் ஆஃப் மெட்டீரியல் டியூ டு ரிப்பீட்டட் ஆர் சைக்ளிக் லோடிங். Finally, the property named hardness. Hardness means can it resist wear or scratching etc. எக்ஸாம்பிளுக்கு கட்டிங் டூல் எடுத்துக்கிட்டோம்னா இது கட் பண்ணும்போது மெட்டலை விட ஹார்டாக இருக்கணும். அப்படி ஹார்டாக இருக்கிற கட்டிங் டூல் மெட்டலை கட் பண்ணும்போது வியர் அண்ட் ஸ்க்ராச்சிங்கை ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ த எபிலிட்டி டு ரெசிஸ்ட் வேர் அண்ட் டிஃபர்மேஷன் இஸ் கால்டு ஹார்ட்னஸ். சிம்பிளாக ஹார்ட்னஸ் அப்படின்றது எபிலிட்டி ஆஃப் a மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் wear, scratching etc. So that's all about the mechanical properties. I hope you all understand. So from this, can you guess? A copper wire is pulled into thin wire without breaking. So which property will undercome this? Now let's move on to annealing. Have you ever wondered how a hard metal can be made softer and easier to work with? So it undercomes annealing. Annealing is nothing but is a heat treatment process in which a metal is heated and slowly cooled to make it softer, relieve internal stresses and improve machinability. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ப்ராசஸில் மெட்டலை ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வச்சு அதுக்கப்புறம் ஸ்லோவாக கூல் பண்ணுவாங்க. ஸோ தட் த மெட்டீரியல் டென்ஸ் டு சாஃபன், ரிலீவ் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், improve ductility and make it easier to machine or form. So next I am going to explain about the types of annealing. So annealing is not limited to just one method. Materials and required properties depend பண்ணி தான் different types of annealing யூஸ் பண்ண முடியும். So we are going to see 4 important types of annealing. Full annealing, process annealing, spheroidizing and diffusion annealing. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபுல் அனிலிங் பார்க்க போகிறோம். இதில் மெட்டலை அதோட கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு மேலே ஹீட் பண்ணுவாங்க. இதே டெம்பரேச்சரில் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபர்னஸ்குள்ளேயே ரொம்ப ஸ்லோவாக கூல் பண்ணுவாங்க. ஸோ தட் இட் ஹெல்ப்ஸ் டு சாஃபன் தி மெட்டீரியல் அண்ட் இம்ப்ரூவ் இட்ஸ் மெஷினபிலிட்டி. இந்த டைப் ஆஃப் அனிலிங் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அண்ட் மெஷினிங் பண்ண ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் இந்த ப்ராசஸை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, அதாவது இந்த ஃபுல் அனிலிங்கை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட்லி ப்ராசஸ் அனிலிங். ப்ராசஸ் அனிலிங்கை மெயினாக கோல்ட் ஒர்க்கிங் பண்ண மெட்டல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. டியூ டு கோல்ட் ஒர்க்கிங் த மெட்டல் கெட்ஸ் ஹார்ட், டிக்ரீஸ் டக்டிலிட்டி அண்ட் ஃபைனலி இட் இஸ் ஹார்ட் டு ஒர்க்.
ஸோ தட் மெட்டலை சூட்டபிள் டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணி கண்ட்ரோல்டாக கூல் பண்ணுவாங்க. தென் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டிக்ரீஸ் ஆகி டக்டிலிட்டி திரும்பவும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபைனலி இட் இஸ் ஈஸி டு மெஷின். இப்போது எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ஒர்க்டு ஸ்டீல் ஷீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப அது பெண்ட் ஆர் ஃபார்ம் பண்ணணுன்னா ப்ராசஸ் அனிலிங்கை யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்பெரடைசிங் அனிலிங். திஸ் ப்ராசஸ் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் ஹை கார்பன் ஸ்டீல்ஸ். இந்த ஸ்டீலை சூட்டபிள் டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணி ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் த cementine particles in the steel changes into rounded or spheroidal shape. ஃபைனலி மெட்டீரியல் சாஃப்ட் ஆகி மெஷினபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஹை கார்பன் ஸ்டீலு. ஃபைனலி டிஃப்யூஷன் அனிலிங். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு டு யூனிஃபார்ம் தி கெமிக்கல் கம்போசிஷன் இன் தி மெட்டல். இங்கே மெட்டலை வெரி ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணி, அதாவது ரொம்ப அதிகமான டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணி ரொம்ப நேரம் வந்துட்டு அதே டெம்பரேச்சரில் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆர் atoms slowly diffused and the segregation is used in the composition. Then the metal is cooled. ஸோ இது வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் அனிலிங்கில் எல்லா ப்ராசஸுமே ஹீட்டிங் அண்ட் கூலிங்கில் இன்வால்வ் ஆகும். ஒரு டைப்பும் டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன தான் வந்துட்டு ரெண்டுமே கூலிங் அண்ட் ஹீட்டிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆனாலும். ஸோ ஃபுல் அனிலிங் வந்துட்டு சாஃபனிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராசஸ் வந்துட்டு டக்டிலிட்டியை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்பெரடைசிங் வந்துட்டு பெட்டர் மெஷினபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலி டிஃப்யூஷன் வந்துட்டு யூனிஃபார்ம் கம்போசிஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் அனிலிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிலிங். தேங்க்யூ.